கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் எல்லாம் உண்மை என்ற நோக்கில் அதை அனுபவிக்கணும், அதை அடையணும், அதை எனக்கு வந்தே ஆகணுன்ற வெறி வேகம் அதிகமாகி விட்டதன் காரணமாக இப்போ உங்களுக்கு நிலையில்லாத பொருள்களின் மீது அரக்கத்தனம் வந்து விட்டது, வெறி பிடித்து விட்டது. சதா சர்வகாலமும் அதே சிந்தனைன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் வெறி பிடிக்கிறது. நிலையில்லாத அழிந்து போகக்கூடிய பொருட்களை நான் சேர்த்து வைக்க வேண்டும்ன்றதுல உங்களுக்கு ஆசை இல்லை, வெறி பிடிச்சிருச்சு. உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அந்த ஆசை வேலையை காட்டும். எப்போ எங்கே வேலையை காட்டும்னே தெரியாது. அதை அடைய வேண்டும் என்ற வேகமும் அதை அச்சீவ் பண்ணணுன்ற வெறியும் உங்களை என்ன பண்ணுன்னா பல பாவங்களை செய்ய வைத்து விடும். இதை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் இவ்வளோ பிரச்சனை. இதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. இது ஒன்றை புரிஞ்சுக்காதனால மட்டும்தான் பிரச்சனையே தவிர வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் ஆசைப்படுகிறேன்? அந்த பொருள் நிலையானதுன்னு நினச்சி ஆசைப்படுறேன். இது அழிஞ்சு கீழே விழுந்துரும், உடஞ்சிரும்னா அது மேலே ஆசைப்படுவீங்களா? நீங்கள் எதையும் உங்களை அடைய வேணான்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடைஞ்ச வரைக்கும் போதுன்றேன். நான் இன்னும் அடையவே இல்லையேங்க அப்படின்னா ரெண்டு வழி இருக்கு. ஒன்று அடைஞ்சு திருப்திக்கு போகலாம், இல்லாட்டினா ஆல்ரெடி இறைவன் எனக்கு கொடுத்ததுலேயே நான் திருப்தியாக இருக்கணும், திருப்திக்கு போகலாம். இப்போ அந்த உழைப்பும் அந்த ஸ்ரத்தையும் அந்த நேர செலவிடலும் அந்த பண செலவிடலும் உங்களுக்கு அவசியமா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறேன். இது தேவையா? நமக்கு தேவைன்னா ஒர்க் பண்ணுங்க, தேவை இல்லாட்டினா சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு வந்துடணும். ஒன்று தன்னிறைவுக்கு வந்துருங்க, அப்படி இல்லாட்டினா அனுபவிச்சு பார்த்துட்டு இது ஒன்றும் இல்லைன்ற தன்மைக்கு வந்துடணும். இப்போ முட்டாள் மனிதன் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னா, அனுபவிக்கக்கூடியதில் கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் எல்லாம் நிரந்தரமானதுன்னு நினச்சி மறுபடியும் அந்த பொருளையோ இல்லை அந்த உயிரையோ அனுபவிப்பதற்காக பணம் செலவு செய்கிறான். பணம் செலவு செய்யணும்னா சம்பாதிக்கணும்னா உடல் உழைப்பை போடணும்னா நேரம் வீணாகும். இப்போ இந்த நேரத்தில் தான் எல்லாமே இருக்கு. இப்போ இந்த நேரத்தை பேஸ் பண்ணி தான் உங்கள் வாழ்க்கையே இருக்கு. இப்போ இந்த நேரத்தை நீங்கள் எதற்காக பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள்? இதுதான் என் கேள்வி. இறைவன் எனக்காக கொடுக்கப்பட்ட நேரத்தை எனது கர்ம வினைகளை அழிக்க நான் பயன்படுத்த போகிறேனா, இல்லை டைம் பாஸ் பண்ணிட்டு ஊர் சுத்திட்டு ஜாலியாக விளையாடிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு டைம் பாஸ் பண்ண போறேனா? தான் என் கேள்வி. எல்லாத்துக்கும் ஒரு பேட்டரி போட்டு இறைவன் அமைச்சிட்டார். எல்லாத்துக்கும் இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஹேவிங் தட் பேட்டரி. டு யூ நோ வாட் இஸ் கால் தட்? யுவர் பிரீத், உங்களது மூச்சு. இந்த மூச்சு காற்றுக்குன்னு ஒரு கவுண்ட் இருக்கு. எப்படி ஒரு பொம்மை காரில் ஒரு பேட்டரி போட்டிங்கன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த பொம்மை கார் நின்றோம். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பேட்டரி இறைவன் போட்டிருக்காரு. அங்கே போவீங்க, இங்கே வருவீங்க, அங்கே சுற்றுவீங்க, இங்கே சுற்றுவீங்க, சாப்பிடுவீங்க, கல்யாணம் பண்ணிப்பீங்க, குழந்தை, இதெல்லாம் 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லாத வேலைன்றேன். டைம் பாஸ் பண்ணுறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இதை வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதை வச்சு அப்போ இதை வச்சு டைம் பாஸ் பண்ணிட்டு தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, வாழ்க்கை சீக்கிரம் முடிந்துவிடும். கொடுக்கப்பட்ட நேரமானது எல்லாத்துக்கும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. புத்திசாலி என்ன பண்ணுவான்? இப்போ எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் என்ன வேணாலும் செய்யலாம். எஸ் ஆர் நோ? சாப்பிடலாம், தூங்கலாம், ஊர் சுற்றலாம், கொலை பண்ணலாம், கொள்ளையடிக்கலாம், ஏமாத்தலாம், நல்லா வச்சிருக்கலாம், இன்னொருத்தரை நல்லா வச்சிருக்கலாம், நானும் நல்லா வச்சுக்கலாம், என்னைய என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அறிவில்லாதவன், இந்த விழிப்புணர்வு இல்லாதவன் என்ன பண்ணுவானா, பொருள் சேர்க்கறதுல மட்டும் குறியா இருப்பான். இப்போ நான் உங்களை பொருள் சேர்க்க வேணான்னு சொல்லலை. பொருள் சேர்க்கக்கூடிய நேரத்தை நீங்கள் ஒதுக்கியது போல அருள் சேர்ப்பதற்குண்டான நேரத்தையும் ஒதுக்க வேண்டும். எனக்குன்னு எடுத்து வச்சீங்கன்னா பாவம். இங்க எனக்குன்னு எடுத்து வைக்காம எப்ப இன்னொரு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களோ புண்ணியம். அப்படி சாகிறதுக்கு முன்னாடி கொடுக்க முடியலையா, சாகிற முன்னாடியாவது இது எதுவும் என்னோடது இல்லைன்னு சொல்லி யாருக்காவது கொடுத்துட்டு போயிடணும். ரத்தன் டாட்டா என்ன பண்ணாரு? ரத்தன் டாட்டான்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா? இந்தியாவில் டாடா கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மோட்டார்ஸ், டாடா அப்படின்றது பெரிய குரூப், சாதாரண குரூப் இல்லை. அவரோட சொத்தெல்லாம் முதல்ல இருந்தே எவ்வளோ வந்தாலும் ஒரு 1 பில்லியன் சம்பாதிக்கிறாருன்னா ஒரு 0.5 பில்லியன் சேரிட்டிக்கு டொனேஷன் பண்ணிடுவார். இதே தான் வேலை அவருக்கு. இன்னைக்கு அவரோட சொத்து மொத்தத்தையும் அந்த நாய்க்கு கொஞ்சம், எந்த நாய்க்கு, அவர் ஆசையாக வளர்த்த நாய்க்கு கொஞ்சம், அந்த பையனுக்கு ஒருத்தர் தான் அவனுக்கு கொஞ்சம், இந்த டாடா குரூப் கொஞ்சம் வச்சுக்கங்கடா பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் தூக்கி சேரிட்டிக்கு எழுதி வச்சிட்டார். இவன் தான் ஞானி. இயற்கையிலிருந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க, தங்கம்ன்ற பேர்ல, வைரம்ன்ற பேர்ல, பணம்ன்ற மரக்கூழ். பணம்ன்றது என்ன? காகிதம். காகிதம் எங்கிருந்து வருது? பேப்பர், மரத்துல இருந்து வருது. பிளாஸ்டிக் எங்கிருந்து வருது? தோண்டி எடுக்கப்பட்ட இந்த பழைய கழிவுகள்ல இருந்து பிளாஸ்டிக் வருது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறீங்க? இயற்கையிலிருந்து எடுக்கிறீங்க. இயற்கையின் விதி ஒன்னே ஒன்னுதான் சொல்லுது, என்ன? எடுத்து எதையும் வச்சுக்கணும்னு மட்டும் நினைக்காத, உண்ணுதில்லை. எடுத்து பயன்படுத்துற, இன்னொருத்தருக்கு பயன்படுற மாதிரி இருக்குன்னா பிரச்சனை இல்லை. என்ன பண்றீங்க? எடுத்து ஹோல்டு பண்ணிக்கிறீங்க.
நான் ஹோல்டு பண்ணால் என்னடா பிரச்சனைன்னு கேட்காதீங்க. பிரச்சனை இப்போ உங்களால் தான் கிரியேட் ஆகுது. எடுத்து சும்மா வச்சுருந்தீங்கன்னா பரவாயில்ல, வச்சுருக்கேன், என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குது, என்கிட்ட இவ்வளோ இருக்குன்ற டேட்டா உள்ள உங்களையே அறியாமல் பதியுமா பதியாதா? சிமெண்ட்டுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க, மரக்கதவுன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க, செங்கல்ன்ற பேரில் கொள்ளையடிச்சு வச்சுருக்கீங்க. கொள்ளையடிக்கிறதுனா நான் போய் ஏமாற்றிட்டு வரதில்ல, அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடிய எல்லாமே கொள்ளை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இப்போ உங்களை பார்க்கும்போது அவன் நல்லா இருறா அப்படி வாழ்த்துவானா, நாசமாக போனவன் எவ்வளோ காசு வச்சுருக்கான் போலன்னு மனசுக்குள்ளே திட்டுவானா? இதுக்கு பேர் தான் கண் திருஷ்டி. இப்படி கண் திருஷ்டி படும்போது அவனுடைய தப்பான புரிதலுக்கு நீங்கள் உண்மையாகவே நல்லவராக இருந்தீங்கன்னு வச்சுங்க, இத்தனை பேருக்கு நான் வந்து உதவி பண்ணியிருக்கேன், இத்தனை தர்மம் தானம் பண்ணியிருக்கேன்னா இப்போ அவன் படுற கண் திருஷ்டி உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. இப்போ அவன் கண் திருஷ்டி படுற மாதிரியே கொள்ளையாக அடித்து சேர்த்து வச்சுருக்கீங்க. மொத்தமும் கொள்ளை அடிக்கிறதுனா என்ன சொன்னால் ஏமாற்றி சேர்க்கறது இல்லை, இன்னொருத்தனுக்கு நியாயமாக போய் சேர வேண்டிய தடுத்து பிடுங்கிடுறது. இதுக்கு பேர் தான் கொள்ளையடிக்கிறது. இப்போ இப்படி நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். புத்திசாலி என்ன பண்ணுவான்னா, வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு போகும்போது மொத்தத்தையும் கொடுத்துட்டு போயிடுவான். எங்கேயோ இதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்? தொல்காப்பியம் மிக தெளிவாக இதை சொல்கிறது. பெரு என்ன சொல்றாரு தொல்காப்பியர்? பெரு உன் மொத்த தேவைக்கும் பெரு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன? வாங்கு, நிறைய வாங்கு, இன்னொருத்தனுக்கு வலிக்காம, வேதனைப்படுத்தாம, கஷ்டப்படுத்தாம, துன்பப்படுத்தாம பெரு. உனக்கு பெற்றிருக்க, உன் குடும்பத்துக்கு வாங்கிக்க, உன்னை சார்ந்தவங்களை வாங்கிக்க. ஆனால் பாருங்க, அங்க அடுத்த ஆப்பு அங்கதான் வைக்கிறார். ஆனால் இறப்பதற்கு முன்னால் ஈதல் எனும் குணத்தால் மொத்தத்தையும் கொடுத்து விடுங்கிறார். ஏன்? இல்லைன்னா மொத்த பாமும் உன் தலையில ஏறிடுங்கிறார்.